ஸோ பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுலேருந்தே சேலரி வாங்குற இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு எந்த டேக்ஸும் வராது. அதே நேரத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. 7 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். பட் அந்த வரக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட் ரிபேட்டில் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். பட் உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்ச ரூபாயை தாண்டி போகும்போது நீங்கள் கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிடுச்சு, ஒரு 9 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் 5% டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 15,000 ரூபா வரும். 6 லட்ச ரூபாயிலிருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் 10% டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 30,000 ரூபா வரும். இப்போ நீங்கள் 9 லட்ச ரூபா உங்களுடைய இன்கம் காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 45,000 ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியதாக வரும். ஸோ இதுக்கு மேலே உங்கள் இன்கம் போகுது, 9 லேக்ஸுக்கு மேலே உங்கள் இன்கம் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 9 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் 15% டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. 12 லட்ச ரூபாயிலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் 20% டேக்ஸ் போடுவாங்க. ஸோ 15 லட்சத்துக்கு மேலே போகும்போது டோட்டலாக 30% டேக்ஸ் போடுவாங்க.